ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு கோட்டையை பிடிக்க போவது யார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். மாவட்டம், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி, இங்கே தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் போட்டியிடுகிறார். 2021 பார்த்தீங்கன்னா 76.47% இங்கே வாக்குப்பதிவாயிருந்தது. இந்த முறை 79.93% வாக்குப்பதிவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கோவி செழியன் திமுக கட்சியின் சார்பாகவும், இளமதி சுப்பிரமணியம் அவங்க அதிமுக கட்சி சார்பாக போட்டியிடுறாங்க. எஸ் பிரபாகரன் தாவேகா, திவ்ய பாரதி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுறாங்க. முதற்கட்ட கள ஆய்வில் கோவி செழியன் முன்னிலையில் இருக்கிறார் அப்படின்னு கள ஆய்வு மேற்கொண்ட தேவேந்திரன் தெரிவித்தார். இப்போது அதே சூழல் தான் இருக்கிறதா, தாவேகாவின் தாக்கத்தினால ஏதாவது மாற்றம் இருக்கிறதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம். முதற்கட்ட கள ஆய்வில் கோவி செழியனுக்கு சற்று முன்னிலை. காரணம், அவர் எல்லா பகுதி மக்கள்கிட்டையும் எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் ரொம்ப இணக்கமாக பழகுகிறார். அவரை அணுகுவது எளிமையாக இருக்குது. அப்போ சில விஷயங்கள்லேயே அந்த தொகுதிக்கு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆனால் தாவேகா புதுசாக பல இடங்கள்லையும் குட்டையை குழப்பிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறோம். பெரிய அளவு வாக்கு அவங்களுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த பகுதியில் எப்படி இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த முடிவில் தான் இருக்கீங்களா? கோவி செழியன் தான் வெற்றி பெறுவாரா, இல்லை மாற்றம் இருக்கிறதா? கோவி செழியன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்குது. ஒரு 10% மாறுபட்டால் மாறுபடலாம். அப்படி மாறுபட்டா அது அதிமுகவுக்கு சாதகமாக தான் அமையும் அப்படின்றது தான் உள்ள சூழ்நிலையா இருக்குது. டிவிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10-15% வாய்ப்புகள் அவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய அளவுல டிவிக்கோட பாதிப்புகள் இந்த தொகுதியை பொறுத்தளவுல இல்லை அப்படின்லாம் சொல்லலாம். ஏன்னா இப்போ முதல் கட்டத்தை விட 2ஆம் கட்டத்துல கோவி செழியன் மேல நிறைய சில ஊர்கள்லாம் போகும்போது, ஓட்டு கேட்டு போகும்போது சில ஊர்ல எல்லாம் மறிச்சுட்டு கேள்விகள்லாம் கேட்டு அவரை உள்ளெல்லாம் வராத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனோட பாதிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக சில இடங்கள்ல சாதகமா தான் தோணுது. அது விஜய்க்கு வாய்ப்பா அமையுதுன்னா சொல்ல முடியாது. விஜயோட இம்பாக்ட் இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஒரு 10-15% தான் அவங்க வரலாம். டிஎம்கே பாத்தீங்கன்னா ஒரு 35-40%, ஏடிஎம்கே 30-35% இந்த ஒரு ரேஞ்சில் இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வந்தா ஏடிஎம்கேக்கு சாதகமா கூட அமையறதுக்கான சூழல் இங்க இருக்கு. இப்போ சென்ற முறை 10,000 வாக்குகள் வித்தியாசத்துல கோவி செழியன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்போ தாவேக்காவும் ஒரு 10-15% வாங்குறதுனால அந்த மார்ஜின் குறையறதுல ஏதாவது அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை கோவி செழியனுக்கு தான் வாய்ப்பு? நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். தாவேக்காவோட பிரிப்பு கேட்டீங்கன்னா பொதுவா எங்கேயுமே தமிழ்நாடு ஃபுல்லாவே திமுகவோட வாக்குகள் தான் பிரிக்குது அப்படின்றது எல்லாருடைய மனநிலையா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா முஸ்லீம் ஓட்டு பல்கா வந்துட்டு இருக்கும் திமுகவுக்கு. அப்படிப்பட்ட முஸ்லீம் இளைஞர்கள், சில பெண்கள், இவங்க எல்லாம் மாற்றி தான் வாக்களிச்சிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு மேக்சிமம் கிடையாது, டிவிக்கே தான் அவங்களோட வாய்ப்புகள் போயிருக்கு. அதை தாண்டி கிறிஸ்தவ ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவுக்கு தான் வரும். அந்த ஓட்டு இந்த முறை டிவிகேவுக்கு போயிடுச்சு. அதை தாண்டி ஆதிதிராவிடர்களோட ஓட்டு கம்பல்சரி திமுகவுக்கு வரும். அதுவும் விஜய்க்கு போயிடுச்சு. அதனால திமுகவுக்கு விட அதிமுகவுக்கு தான் சாதகங்கள் அதிகமா இருக்கிற ஒழிய அதிமுகவுக்கு இதனால ஒன்றும் விஜயோட வாக்குகளால பாதகம் இல்லை அப்படின்றதான் இங்க உள்ள நிலவரம். திருவிடைமருதூரை பொறுத்தளவு உங்களுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு என்ன சொல்லுது? இங்க திமுக தான் 90% திமுகவுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஒரு 10% சறுக்குனுச்சுன்னா அதிமுக ரேஸ்ல முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இங்க இருக்கு. டிவிகேவுக்கு ஒரு டெபாசிட் வாங்கக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் வரலாம், அவ்வளவுதான். மற்றபடி அது வர்றதுக்கான வாய்ப்புகள் இங்க இல்லவே இல்லை. அதிமுகவா திமுகவா அப்படின்றதுதான் இங்க உள்ள நிலைப்பாடு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி, அந்த தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்விலையும் கோவி செழியனுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதான் முன்னிலையில் இருக்கிறார். காரணம், எல்லா தரப்பு மக்களிடமும் அவருக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ தாவேக்கா இங்கே சிறுபான்மையினர் வாக்குகளையும் பட்டியல் சமூகத்துடைய வாக்குகளையும் கொஞ்சம் பிரிக்கிறதுனால அது திமுகவிற்கு ஒரு பலத்த அடியாக இருக்கும் அப்படின்னு. அப்படி இருந்தால் கூட அதிமுக திமுக அந்த இரண்டுக்கு இடையே போட்டி, சென்ற முறை 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்னா இந்த தின் மார்ஜினில் கோவி செழியன் முன்னிலை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது.
இல்லை தாவேக்கா மிக பெரிய அளவில் திமுகவுடைய வாக்குகளை விழுங்கக்கூடிய வகையில் இருந்தால் அது அதிமுகவிற்கு சாதகமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட ஸ்ரீடியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் 90% வாய்ப்பு கோவி செழியனுக்கு தான் அப்படிங்கிறது கருத்து கணிப்பில் தெரிய வருது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.